புரளி பேசலாம்ப்பா, ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? புரளி பேசுகிறதுக்காவது சொல்லுங்கள். இப்போ நம்பி பேரில் மாற்றுறாங்களாம், திரிஷா கூட தெரியுறாங்களாம், டைவர்ஸ் பண்ண போகிறாங்களாம், பொண்டாட்டியை ஒரு கட்சி தலைவராக இருக்கிறோன்னா நம்மளுக்கு உதாரணமாக இருக்கணுமா? பொண்டாட்டியை பிள்ளைகளை விட்டுட்டு திரிஷா பின்னாடி தெரிறாங்களாம். முதல்ல நம்ம முதுவை ஃபஸ்ட்டு திரும்பி பார்க்கணும். எப்படி? நம்ம முதுவை திரும்பி பாருங்கள். இந்த பின்னாடி பேசுகிறீங்கள்ல சோசியல் மீடியாவில், இப்படி தாங்க ஒருத்தன் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்து கீழே இருந்தால் கீழேயே இருக்கிறான் அப்படின்பீங்க, மேலே வந்துட்டால் மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்கு இந்த புரணி? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கைக்கு, அவங்க குடும்பத்துக்கு, அவங்க மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஓகேவா? இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அடுத்தவங்க தலையிட்ட என்ன சொல்லுவீங்க? இந்த வார்த்தை தானே சொல்லுவீங்க. அது மாதிரி தான். பிடிச்சிருந்தா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா? சும்மா அவங்க இவங்க அப்படியெல்லாம் எதுங்க சொல்லாதீங்க. ஏன்? யோக்கியமானவங்க நீங்கள்லாம் பெரிய யோக்கியக்காரவங்களா? அடுத்தவங்கள பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கணும். ஓகேவா? இதுதான். அப்புறம் விஜய் அவங்க சொன்னது மாதிரி தான், அடுத்தவங்க விட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தானே? அவங்க அப்பாவுக்கு அவருடைய சொந்த காசில் செலவைக்கணும். அடுத்தவங்க வீட்டு காசை எடுத்து போட்டால் செலவைப்பாங்க சொல்லுங்கள்? அதைத்தானுங்க கேட்குறாரு. ஏன் ஒரு மாற்றம் தான் வரட்டுமே. ஏன் ஆண்டவங்களே இது என்ன மன்னராட்சியா என்ன? அவங்க வீட்டில் இப்போ டிஎம்கேனா டிஎம்கே தான் வரணும், ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே தான் வரணுமா? சின்ன வயசு விஜய் வந்து அவங்களுடைய காசில் வந்து இப்போ எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வரட்டுங்க. எதுக்கு இத்தனை பேர்? எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் கண்டு பயப்படாத நீங்கள் ஏன் விஜயை கண்டு எல்லாரும் பயப்படுறீங்க? பயந்ததுனால தானே அவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, ஒரு மாதத்துக்கு நான் லேடிஸ்க்கு 10,000 கொடுக்குறேன், வீட்டு செலவுக்கு மாதம் 1,00,000 கொடுக்குறேன், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி விட்டாலும் சரி, எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். சாரி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஓட்டுமே விஜய்க்கு தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எதுக்குங்க சின்ன ஒரு இப்போ வந்து விஜய் பார்த்து ஏன் நடுங்குறீங்க? கிடுகிடுன்னு பயப்படாதீங்க.